கோவை மதுக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார வனப்பகுதிகளில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்துள்ளனர். கோவை மதுக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார வனப்பகுதியில் கடந்த 1 வருட காலமாக ஒற்றை காட்டு யானை ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வந்தது. இந்த யானையை பிடிக்கும்படி விவசாயிகளும் பொதுமக்களும் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் விவசாய நிலங்களுக்குள் சென்று சேதம் ஏற்படுத்தி விடுவதால் காட்டு யானையை பிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யானையை பிடிக்கும் பணிகளில் ஈடுபட்ட வனத்துறையினர் 4 கும்கி யானைகளை வரவழைத்து மிஷன் மதுக்கரை மகராஜ் திட்டம் என்று ஒன்றை உருவாக்கி யானையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு சங்குச்சக்கர மலைப்பகுதியில் சுற்றித் திரிந்த காட்டு யானை நள்ளிரவு மதுக்கரைக்கு வந்தபோது வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி யானையை பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து மயக்கம் போட்ட யானையை கொண்டு வரும் பணிகளில் 2 கும்கி யானைகளின் துணையுடன் வனத்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். வர்றது போகிறது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. பொதுமக்கள் வாகனத்தில் வர்றதுக்கு பயப்படுறாங்க, உள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்க, காலனி மக்கள் நகர்றதுக்கு குழந்தையிலேருந்து ஒரு அச்சவுட்டு தான் இருந்தது. அதனால் இப்போ ஃபாரஸ்ட்டுக்காரங்கெல்லாம் எல்லோரும் சொல்லி அவங்களும் பார்த்து இப்போ கடும் உழைப்பில் 4 நாள் அவங்களும் தூக்கம் முழிச்சு எல்லோரும் சேர்ந்து யானையை பத்திரமாக பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தது. அங்கே விவசாய பூமிக்கு உள்ளே புந்துட்டு நெற்பயிர், அந்த மக்காச்சோளம், வாழை இதையெல்லாம் அழித்து நாசம் பண்ணிகிட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொருத்தரையும் மக்கள் வெளியே வர முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அரசாங்கம் இருந்துட்டு கும்கி யானையை கொண்டு வந்து 1 வாரமாக ட்ரை பண்ணி இப்போ பிடிச்சிருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. இனி ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறோம்.